வணக்கம். அந்த சன்னியாசி வந்து ராமாயணம் டிஸ்கோர்ஸ் பண்ணின்னு இருக்காருங்க. ஒரு மந்தி என்ன பண்ணிச்சு, எகிரி எகிரி குச்சின்னு இருந்தது. அது அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அந்த மந்தியை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, இல்லாட்டி என் உள்ளங்கை இருக்குது பாரு, என் உள்ளங்கையில் வந்து உக்காருன்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி சொல்கிறாருங்க. அது என்ன பண்ணிச்சு, அந்த மந்தி பொதுவாகவே அனுமான்னு சொல்கிறோம், இருந்தாலும் குரங்குன்னு சொல்லுவோம். குரங்கு புத்தி காமிச்சிட்டியான்னுவாங்க. குரங்கு வந்து சேஷ்டை, ரொம்ப சேஷ்டை. என்ன பண்ணிச்சு, அது அந்த மரத்துலேருந்து எகிரி அவர் என்ன பண்ணார், அந்த சன்னியாசி வந்து அவர் வந்து துளசிராம்னு பேருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் செயின்ட்டுங்க அவர். என் கையில் வந்து உக்காருன்னும் போது அது ஒரு ஜுஜுபி வேலைன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து எகிரி அவர் கையை பெருசாக வச்சார். அந்த கையில் உக்காரலைங்க. கையில் உட்கார வந்துட்டு இது ஒரு வேலையாக எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஆகாசத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசத்துக்கு போச்சுங்க. ஆகாசத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன ஆச்சு, தூண் 4 தூண் இருந்ததுங்க. 4 தூணில் வந்து 1 2 3 4 5ன்னு எண்ணிட்டு அதில் என்ன பண்ணிச்சு, அந்த தூணில் வந்து சக்திமான் அனுமான் அப்படின்னு அதில் எழுதிச்சுங்க. இதில் அந்த அந்த 5 தூணில் ஒரு தூணில் சக்திமான் அனுமான்னு எழுதிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து இவர் கையில் உக்காந்ததுங்க. உக்காந்துட்டு அவர்கிட்ட சொல்லுதுங்க, நான் இப்போ எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு. தெரியாத, நீ சொன்னாதானே தெரியும். நான் ஆகாசம் போயிட்டு வந்தேன், அங்கே 5 தூண் இருந்தது. அந்த 5 தூணில் ஒரு தூணில் நான் எழுதினேன் சக்திமான் ஹனுமான் எழுதினேன்னு ஒன்று கையை காமிச்சோடனே இங்கே பாருங்க, ஆமாம் இதுதான் நான் எழுதினேன்றது. அப்போது ஹனுமானோட செருக்கை வந்து அழிச்சாருங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு வந்து செருக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.